வணக்கம் நண்பர்களே. ஒரு ஜாதகத்தில் அவருடைய லக்னாதிபதி 6, 8, 12க்கு போய் மறைஞ்சுன்னு சொன்னா கண்டிப்பா கெடுபலனை சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இது பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாத்துக்குமே கிடையாதுங்க. பொதுவா 6வது வீட்லயோ 8வது வீட்லயோ 12வது வீட்லயோ உங்களுடைய ஜென்ம லக்னாதிபதி போய் இருந்தாலும் அந்த நின்ன வீட்டுக்கு உண்டான கிரகம் ஆட்சியாவோ உச்சமாவோ லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ராஜயோகத்தை அவருக்கு அது கொடுக்குங்க. உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்ற பாத்துக்குங்க. ஒருத்தர் கும்ப லக்னத்துல பிறந்திருக்காருன்னு வச்சுக்குவோம். அவருக்கு லக்னாதிபதி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 6வது வீட்டுல கடகத்துல இருக்காரு. கடகராசிக்கு அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா சந்திரன். அந்த சந்திரனானவர் லக்னத்துக்கு 4வது வீடு, 7வது வீடு, 10வது வீட்டுல ஆட்சியாவோ அல்லது உச்சமாவோ இருந்துன்னு சொன்னா கண்டிப்பாக அவர் அந்த ஜாதகர் பூர்வீக இடத்த விட்டு போட்டு அடுத்த ஊர்ல போய் சுயமா சொத்து சம்பாதிச்சு சொந்த வீடு வாகனம் வாங்கி நல்ல நிலைமையில இருப்பாருங்க. இதை அனுபவத்துல பாக்குறது. இதைத்தான் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா யோகம்னு சொல்லி ராஜயோகம்னு சொல்லி சொல்லுவோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த பலன்கள் எல்லாமே எப்ப நடக்கும்னு கேட்டீங்கன்னா அவருக்கு 36 வயசு வரைக்கும் படாதபாடு பட்டுருவாரு. சின்ன பாடெல்லாம் கிடையாது, ரொம்பவே கஷ்டப்பட்டுருவார். 36 வயசு வரைக்கும் பிச்சை எடுக்கிறவர் மட்டும்தான் அவருக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்படுவார். கஷ்டப்பட்டு அந்த ஊரை விட்டு காலி பண்ணி அடுத்த ஊருக்கு போய் அந்த ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா கஷ்டப்பட்டு பணத்தை சம்பாரிச்சு கண்டிப்பாக சொந்த வீடு வாகனம் எல்லாம் வாங்கி நல்ல நிலையில இருப்பாருங்க. இது கண்டிப்பாக நடந்தே ஆகும். அப்போ உங்களுடைய லக்னாதிபதி 6, 8, 12ல இருக்குன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. அந்த நின்ன வீட்டுக்காரர் ஆட்சியாவோ உச்சமாவோ ஜென்ம லக்னத்திற்கு 4வது வீட்லயோ 7வது வீட்லயோ அல்லது 10வது வீட்லயோ 5வது வீட்லயோ இருக்காருன்னு பார்த்து அதுக்குண்டான பலனை நீங்க பார்த்துக்குங்க. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நன்றி, வணக்கம்.